ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டயட் ரெசிபி தான் பாஸ்தா பார்க்க போகிறோம். அதுவும் சிக்கன் பாஸ்தா வித் வெஜ்ஜீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா வேக வச்சிட போகிறேன். அதுக்கு வந்து வேண்டிய உப்பு, எவ்வளோ பாஸ்தா போடுறீங்களோ அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சு நல்லா தண்ணி கொதிச்சோடனே, அதுவும் நான் வீட் பாஸ்தா தான் வாங்கி செய்ய போகிறேன். பிகாஸ் இது வந்து டயட் ரெசிபியே இருக்காதால் அந்த நார்மல் பாஸ்தா வந்து மைதா மாவில் செய்கிறது. ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பசங்களுக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் பாஸ்தா பசங்க கேட்டாலும் நீங்கள் வீட் பாஸ்தா வாங்கி வச்சு செய்யறதோ, இல்லை வீட் நூடுல்ஸ் ஆர் வீட் மேகி எல்லாமே இப்போ வீட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்கள் பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் என் வேதிகாவுக்கும் செய்யும் போதோ இல்லை வீட்டில் யார் கேட்டாலும் நான் வந்து வீட் பாஸ்தா தான் இப்போ வாங்கிலாம் செய்கிறது. ஸோ நீங்களும் கடைக்கு போகும்போது வீட் பாஸ்தா வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வீட் பாஸ்தா இப்போ விற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பாஸ்தாக்கு வந்து சிக்கி வந்து வேக வச்சிடணும் அண்ட் பாஸ்தா வேக வச்சிடணும். பாஸ்தா போட்டாச்சு. ஸோ சிக்கி வந்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர், உப்பு, அது கூட வேண்டிய வெஜிடபிள்ஸ் ப்ரொக்கோலி, கேரட்டு, கார்னு என்னென்ன இருக்கோ நீங்கள் போடுங்க. கேரட், கார்ன் இருந்துச்சு, எடுத்து உள்ளே போட்டுட்டேன். அதுக்கு வந்து இப்போ எல்லாமே வெந்துருச்சு. ஸோ சிக்கி வந்துட்டு ஒரு 3 விசில் விட்டுருந்தேன் சிக்கனை. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுமாரி 2 பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன், ரொம்ப மைனட் பீசஸாக. அதுவும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிட்டேன். அதுமாரி ஒரு கேப்சிகம், உங்களுக்கு என்ன கலரில் கிடச்சாலும் 2-3 கேப்சிகம் வாங்கி போட்டுக்கோங்க. நல்லாவே உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கேப்சிகம் போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு வேண்டிய உப்பு போட்டுக்கோங்க. பிகாஸ் பாஸ்தாலே உப்பு போட்டாச்சு. அங்கே வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. சிக்கனு, கார்னு, கேரட் வேக வச்சுருந்தோம். நீங்களாம் ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், யார் விஷ். ஸோ என்கிட்ட வீட்டில் என்ன நினச்சோ அதான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வேக வச்சது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு சிக்கனை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டுக்கிட்டேன். அண்ட் பாஸ்தாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதில் எந்த சாஸுமே ஊற்ற போதில்லை. டாப்பிங்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 2 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். ஆரிகானோ நிறைய வாங்கி வச்சுருந்தோம் வீட்டில், அது ஒரு பேக்கெட் அண்ட் குட்டி பேக்கெட் ஆரிகானோ அண்ட் 1 ஸ்பூன் வந்துட்டு இட்டாலியன் சீசனிங் போட்டு நல்லா கலரையாச்சு. பாஸ்தா ரெடி.